அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்திற்குரிய தெய்வ வழிபாடு எது உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது ராசியை வைத்து பலனை பார்ப்பதா, லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா என்று. ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் மிக முக்கியமானதோ அது போலவே நமக்கு ராசி லக்னம் இரண்டும் மிக மிக முக்கியம். ராசி என்பது மனதை வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள், லக்னம் என்பது உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, அவிட்டம் 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சதயம் 4 பாதங்களையும், பூரட்டாதி 1, 2, 3 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கும் பொழுது, முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருந்து, பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்து, தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழிலில் மேன்மையை தரக்கூடிய, ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையும். இதுவரைக்கு தொழிலில் பல அழுத்தங்கள், பிரஷர்கள் இருந்தது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல, தொழிலில் அலைச்சலாகவே இருந்தது, ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியல, ஒரு சரியான ஒரு தொழிலாளர்கள் நமக்கு அமையல, ஒரு விரிவுபடுத்தலான சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் வேலையிலும் பார்த்தீங்கன்னா சில பல, அதாவது இந்த ஒரு 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேலை 3 வேலையில் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமயம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். அல்லது வேலையிலேயே பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் நல்ல பல ஏற்றத்தையும், அதாவது புதியதாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வேலையில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்கான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும். அந்த சுக்கிர பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக, அதாவது 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதே சமயத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல பல அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு 7 சனி ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. அப்ப கடந்த 2 வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது. மனம் தெளிவாக இல்லை, ஒரு டிசிஷன் மேக்கிங் சிறப்பாக எடுக்க முடியல, சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது, சில உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது. நல்லா இல்லை, சொல்ல போனால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் புரட்டாசத்தில் இருந்து வீறு நடை போடக்கூடிய, எதையும் சாதிக்கலாம், எதையும் ஜெயிக்கலாம். அதாவது ஏன்னா பல அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும். உறவுகள் என்றால் என்ன, பணம் என்றால் என்ன, அதே சமயத்தில் தொழிலையும் சில அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. இப்போ அத்தனையும் மாறப்போகின்ற ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டும், 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சூரியன், புதன், கேது இதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக
பணம் கிடைக்கும். ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. எது நம்ம வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு டெம்ட் ஏற்றி ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்து விடும். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அல்லவா. ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா லாபாதிபதி தனாதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 4ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். வீட்டுக்கு காரகனான சுக்கிரன் ஆட்சி பலம். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், வீட்டை ஆல்டர் பண்ணலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம். இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. தொழிலில் மாற்றத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும். ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அத்தனையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை. விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்காக தொழில் ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாகவும் பாக்யாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுடைய குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இஷ்ட தெய்வங்களை சென்று வழிபடக்கூடிய யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் சச்சங்கங்களில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்தும் அங்கு 7ஆம் அதிபதி இங்கு கூட இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அரசு விஷயங்களில் இருப்பவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் நல்லவைகள். அதுவும் குறிப்பாக வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது வண்டி வாகனம் சார்ந்த உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவராக இருந்தாலும் சரி, கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. என சுக்கிரன் தனது சம சப்தம் பார்மையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தைரிய வீரியங்கள் எழக்கூடிய தன்மை உருவாக்கும். அதே சமயத்தில் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களும் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும். இந்த கும்பராசி அன்பர்கள் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி
நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3-4 நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. சதயத்தில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 80% உங்களுடைய கெடுபலன்கள் முடிந்து விட்டது. ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. எதை செய்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன், அதாவது சந்திரனுடைய தசா அல்லது புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் இருப்பது சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/9/2024 அன்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது. அதாவது சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது வெள்ளிக்கிழமை என்று. அன்றைய நாள் யாரெல்லாம் ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு நல்ல வீடு கட்டி குடி போக முடியல, அல்லது வீட்டிலேயே ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது, வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல என்று இருக்கின்றவர்களும், ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கல என்று இருக்கின்றவர்களும், களத்திரத்தில் பிரச்சனை, திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் சுக்கிர பகவானை, நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கி கொடுக்கும். இப்ப நான் சொன்னது இந்த மாதத்துக்குரிய, அதாவது புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார மாத பலன்களை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்க. ஒரு நல்ல பலன் நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6, 8, 12 தொடர்பில் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்குது, கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்புல தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் தள்ளி கொண்டே போகிறது, எப்போதான் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.